டெய்லி காலையில் ஒரு 8 மணி போல் மேலே வந்து நின்று இப்படி வந்து சன் பாத் எடுக்கிறது ஒரு வழக்கம். மேலே இருந்து அப்படியே எங்கள் ஏரியாவோட அழகை பார்த்துட்டு கீழே என் மாப்பிள்ளை நின்றுருப்பான், அவனையும் ஒரு பார்வை பார்ப்பேன். 1 hour later. அதுக்கப்புறம் போய் நம்ம பாடிக்கும் பல்லுக்கும் ஒரு ஃபுல் பாடி வாஷை போட்டுட்டு வேலைக்கு கிளம்ப வேண்டியது தான். ஸோ 2 ஜோல்னா பையை தூக்கி மாட்டிட்டு வண்டியில் போய் சாவியை போட்டுட்டு எடுத்து கிளம்புனா கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் போராடி போகணும். போகிற வழியில் ஒரு பசி எடுத்துருச்சுன்ட்டு டீ கடையில் நிப்பாட்டினேன். அந்த டைமில் மாப்பிள்ளைக்கு நம்ம வண்டி மேலே என்ன மோகம்னு தெரில. ஸோ கம்பெனிக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம நண்பருடைய பையனை வந்து கூட்டிகிட்டு வந்திருந்தாங்க. ஸோ அந்த பையன் பார்த்தீங்கன்னா பார்க்க தங்கமான பையன், தரமான பையங்க. ஆனால் சேட்டை பண்ண ஆரம்பிச்சானா அவன் நிறுத்தவே மாட்டான். வருஷத்துக்கு ஒரு கிரிக்கெட்ட சிக்கிறடா சாபி. அடிக்கிற வெயிலுக்கு ஒரு இளநீ போட்டால் தான் கரெக்டாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கம்பெனிக்கு போனால் அங்கே ஒரு சாத்துக்குடி ஜூஸ். ஸோ நான் குடிக்கிற கப்பு தான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான கப்பு, உங்களுக்கு பார்த்தோன்னே தெரிஞ்சிருக்கும். பவர் ஹவுஸ். அதுக்கப்புறம் நம்ம கம்பெனிக்கு ஒரு புது உறவு வந்துருந்துச்சு. என்னன்னு பார்த்தா டாடா ஹேரியர். பானட்ல பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான பள்ளம். காரணம் பார்த்தீங்கன்னா யானை ஏறி ஒரு விளாண்டு வந்த கையோட வண்டியை சுற்றி வீடியோ எடுத்துருவோன்னு கிளம்பிட்டோம். हमारा ड्राइविंग है, क्या ड्राइविंग है? हम आराम से चलाता है, कोई भी चीज हो ना, कोई भी दिन भी गिलास என்ன பண்றதுங்க, நம்ம அண்ணனுக்கு வடக்கு மொழி தெரியாது. அவன் வடக்குல பேசும்போது வேற வழி இல்ல, கலாச்சிட்டாரு. அதுக்கு நடுவில் தாத்தாக்கு பாத்தீங்கன்னா அண்ணனோட செயினை ஆட்டையை போட்டு நின்று போஸ்ட் கொடுத்துட்டு இருந்தாரு. இந்த ரவுடி கிட்ட போல உங்ககிட்ட யாரும் நெருங்க முடியாது. அங்கே வீடியோஸ்லாம் எடுத்து முடிச்சுட்டு ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா நட்ராஜ் சர்வீஸ்லேயே வந்து நம்ம கம்பெனிக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது பேஸ் 1க்கு போக ஆரம்பிச்சிட்டேன். அப்படி நடந்து போகும்போது வானத்தில் ஒரே சத்தம். என்னன்னு பார்த்தா மேலே ஒரு ஹெலிகாப்டர் போயிட்டு இருந்துச்சு. அது வேற யாரும் இல்லை கைஸ், நம்ம சித்தப்பா தான். அதுக்கப்புறம் வீடியோ எடுக்கவே டைம் இல்லைங்க, நைட் ஆயிடுச்சு, வேலை அதிகமாக இருந்ததுனால. ஸோ ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா ஹெல்மெட்டை தூக்கிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டேன். இது வரைக்கும் வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நமக்கு ஒரு ஃபாலோவர் பட்டன் போட்டு நமக்கு ஒரு சப்போர்ட் பண்ணிடுங்க. தொடர்ந்து இணைந்திருப்போம். நன்றி, வணக்கம்.